நிறைய கலாச்சாரம் மாறி இருக்கு. போதைப் பொருள், பாலியல் தொந்தரவு அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தது. ஆனாலும் இந்த அளவுக்கு ஓவரா இல்ல. அதனால மறுபடியும் இந்த ஆட்சி வரலான்னு எங்களோட அபிப்பிராயம். அப்போ டிஎம்கே வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற. டிஎம்கே வந்து பெட்ரோல் இல்ல. இந்த ஆட்சி இல்ல. முன்னாடி இந்த ஆட்சி. என்னோட ஆதரவு டிஎம்கேக்கு தான் இருக்கு. அவங்க எல்லா விதத்துலையும் எல்லா விதமும் நல்லா செஞ்சிருக்காங்க. திருப்திகரமா இருக்கு. இப்போ வரைக்கும் கடைசியா 8000 டோக்கன் வரைக்கும் எல்லா விஷயமும் நல்லா செஞ்சிருக்காங்க. இன்னும் செய்ய வேண்டியது என்னன்னா வேலை வாய்ப்புகளை கொஞ்சம் இளைஞர்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அது இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ நம்ம டிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்க? அதே மாதிரி அவர் வந்து கரூர்ல நின்னா பரவாயில்ல, கோயம்புத்தூர்ல வந்து இங்க வந்து நிக்கிறாரு. அது வந்து பிரச்சனைக்காகத்தான் நிக்கிறாரு. இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி, அந்த பக்கம் செந்தில் பாலாஜி நிக்கிறாரு. இவங்களுக்கு வந்து ரொம்ப அதான் இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து நிப்பாட்டு ஆப்போசிட் வந்து அம்மன் அர்ஜுன் இருக்கிறாரு. ஏன்னா இப்போ ஏன்னா முன்னாடி இருந்த இப்போ ஆளுங்கட்சியிலேருந்து நிறைய கட்சிகளும் இது இருக்காங்க. நீங்க ஸ்பெசிஃபிக்காக நாம் தமிழர் சொல்லுக்கான காரணம்? நாங்கள் ஒரு விவசாயி தான், சரிங்களா. அதை தாண்டி இவரோட கோட்பாடு வந்து எங்களுக்கு முன்னிலேருந்தே பிடிக்கும். ஒரு 10 வருஷமா இப்போ நாடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்றது அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அந்த டைமில் நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது ஒரு கரெக்டான ஆளாக நாம் தமிழர் தான் தெரிஞ்சார். இப்போ நல்ல பாயிண்ட் வந்துட்டு இருக்க டைமில் டிவிக்கே உள்ள வந்து தேவையில்லாமல் அடுத்த குழப்பிட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. இதனால ஓட்டு ஓடையில நிறைய சான்ஸ்.